வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜனவரி 14ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் மக்களே. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஸோ பொங்கல் வந்து பொங்குற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில வந்து இந்த வருஷம் ஃபுல்லா சந்தோஷமும் பொங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான கிளாஸ்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம் மக்களே. ஸோ எப்பவும் போல நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்டிங்ல முந்தின நாள் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அது ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். அந்த வகையில் ஜனவரி 12, 13க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கான சிறப்பு நீதிமன்றங்கள் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் ஃபார் கிரைம் அகைன்ஸ்ட் விமன் வந்து 7 இடங்கள்ல அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த கேள்வி, இந்த பார்த் திட்டத்தை வந்து எந்த மாநிலம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா மத்திய பிரதேச மக்களே. அடுத்த கேள்வி, இந்த கும்பவாணி எஃப்எம் சேனலை வந்து எந்த மாநிலம் தொடங்கினாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம். அடுத்த கேள்வி, இந்த செயற்கை நுண்ணறிவு மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆக்ஷன் சமிட் அப்படிங்கிறது பாரிஸ் பிரான்ஸ்ல. அடுத்த கேள்வி, நமக்கு ஹிந்தில சர்டிபிகேட் கோர்ஸ் லான்ச் பண்ண நாடு எது? இந்தி மொழி சான்றிதழ் படிப்பை தொடங்கிய நாடு எது அப்படின்னா இலங்கை. அடுத்த கேள்வி, வெனிசுலா நாட்டினுடைய அதிபர் யார் அப்படின்னா நிக்கோலஸ் மதுரோ. அடுத்த கேள்வி, இந்த ஏஎஃப்ஐ உடைய அத்லெட்ஸ் கமிஷன் தடகள ஆணையத்தினுடைய தலைவியாக நியமிக்கப்பட்டவர் அஞ்சு பாபி ஜார்ஜ். அடுத்த கேள்வி, ஹிம் கவாச் அப்படிங்கிற அந்த கிளாத்திங் யார் ரெடி பண்ணாங்க அப்படின்னா டிஆர்டிஓ அப்படிங்கிற அமைப்பு. தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12ஆம் தேதி. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் போயிடலாம் மக்களே. ஜனவரி 14க்கான கரண்ட் அஃபேர்ஸ். பொங்கலை முன்னிட்டு பொங்கல் மெகா ஆஃபர். இந்த ஆஃபர் 14, 15, 16 3 நாளைக்கு இருக்கும் மக்களே. குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1599 மட்டும். அதே மாதிரி இந்த பேட்ச் வந்து ஜனவரி 16ஆம் தேதி ஆரம்பிக்குது. மொத்தம் வந்து 50 டெஸ்ட் இருக்கு மக்களே. அதே மாதிரி குரூப் 1 and 2க்கான ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி ஜனவரி 6ஆம் தேதி ஆரம்பிச்சு மொத்தம் 3 டெஸ்ட் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 45 டெஸ்ட் இருக்கு. இது 1999. 1 இயர் சிஏ சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 குரூப் 2 எக்ஸாம் வரைக்கும் உள்ள அந்த 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் டெஸ்ட் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 699 மக்களே. அதே மாதிரி உங்களுக்கு ஜனவரியில இருந்து இந்த டிசம்பர் வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் மந்த் வைஸ் உள்ளது வந்து 444. ஓகேவா? சோ இது யாருக்கெல்லாம் வேணுமோ இந்த 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப கிளாஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. முதல்ல நம்ம தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து போயிடலாம். தமிழ்நாடு நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா முதல்ல ஒரு ஆப் பத்தி பார்க்க போறோம். ஒரு ஆப் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது எல்லாமே நமக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த இ கவர்னன்ஸ் கீழே வரக்கூடியது. ஓகேவா? இ கவர்னன்ஸ் அப்படிங்கிற டாபிக் கீழே வரும். ஓகேவா? சோ இதுல என்ன ஆப் அப்படிங்க பாத்துடலாமா? நேம் த ஆப் லான்ச் ஃபார் த செல்ஃப் ஹெல்ப் குரூப், சுய உதவி குழுக்களுக்காக தொடங்கப்பட்ட செயலி யாது அப்படின்னா மின்மதி 2.0. சோ ஆப்பினுடைய பெயர் என்ன? மின்மதி 2.0. இந்த ஆப்ல வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, சோ இந்த ஆப்பை முதல்ல டெவலப் பண்ணது யார் வந்து இந்த ஆப்பை உருவாக்கியது அப்படின்னா தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு ஆணையம். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு ஆணையம். இங்கிலீஷ்ல டிஎன்சிடிடபிள்யூன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஃபார் விமன். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு ஆணையம், இங்கிலீஷ்ல தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் விமன். இது எப்ப ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு அப்படின்னா 1983. சோ இப்ப இந்த ஆப் பாத்தீங்க அப்படின்னா இந்த அமைப்பு கீழே தான் இந்த சுய உதவி குழுக்கள் எல்லாமே வரும். எஸ்ஹெச்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் எல்லாமே வரும். சோ இதுல உள்ளவங்களுக்கு வந்து சில ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ட்ரைனிங் கோர்சஸ், அதாவது இப்போ வந்து ஒரு நிர்வாக மேலாண்மை அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், நிர்வாக மேலாண்மை, அப்புறம் வந்து நிதி மேலாண்மை, பினான்சியல் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சம்பந்தமாட்டு சின்ன கோர்ஸ் இருக்கும். ஓகேவா? சோ இதுக்கு கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு இ லேர்னிங்கான பிளாட்ஃபார்ம் மாதிரி. சோ அவங்க வந்து இதுல மூலமா கத்துக்கிட்டு இல்ல கோர்ஸ் முடிச்சோடனே அவங்க சர்டிபிகேட்டும் அவங்களுக்கு இதுல வந்துடும். ஓகேவா? சோ அப்போ இந்த மகளிர், அதாவது இந்த சுய உதவி குழுக்கள்ல இருக்கவங்களுக்கு சில முக்கியமான அவங்களுடைய அந்த திறனை வளர்த்துக்கிறதுக்கான சில ட்ரைனிங் கோர்சஸ் அதுல இருக்கும். அந்த சர்டிபிகேட் கோர்சஸ் இந்த ஆப் மூலமாவே அவங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆப்பினுடைய பெயர் என்ன
என்ன அப்படின்னா மின்மதி அப்படிங்கிறது. ஓகேவா? சோ தமிழ் நிலம் ஜியோ இன்ஃபோ அப்படிங்கிற நம்ம பார்த்தோம். அதாவது நமக்கு இந்த நிலம் சம்பந்தமாட்டு லேண்ட் சம்பந்தமா எந்த டாக்குமெண்ட் வேணாலும் இதுல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம சாலை வந்து சாலை ஏதாவது வந்து ஓட்ட உடசல் ரிப்பேர்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதுல போட்டோ எடுத்து கப்புன்னு போட்டுலாம். திருக்கோவில் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுல உள்ள எல்லா கோவில்கள் பத்தின பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான தகவல்கள் தெரிஞ்சுக்க இந்த திருக்கோயில் அப்படிங்கிற ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அடுத்த போயிடலாம். சோ அடுத்து இப்போ கண்ணு முன்னாடி தெரிகிறது என்ன விலங்கு அப்படின்னு தெரியுதா? பன்னி. அதாவது சாதா பன்னி இல்ல, இது காட்டு பன்னி. ஓகேவா? அதாவது விவசாய நிலம் வச்சிருக்கவங்களுக்கு தெரியும் இந்த காட்டு பன்னியோட ஒரே பிரச்சனையா இருக்கும். அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த காட்டு பன்னியால அதிகமா வந்து பிரச்சனையா இருக்கிறனால சில இடங்கள்ல மட்டும் இந்த காட்டு பன்னியை கொல்லுறதுக்கு வந்து அதாவது அழிக்கிறதுக்கு வந்து ஒரு சட்டத்தை வந்து இது பண்ணி மாத்திருக்காங்க. ஓகேவா? சோ என்ன அப்படின்னு பார்த்தலாம். விச் ஸ்டேட் பெர்மிட்டட் த ரெகுலேட்டட் கல்லிங் ஆஃப் வைல்ட் போஸ்? எந்த மாநிலம் காட்டுப்பன்றிகளை அழிப்பதற்கு அனுமதித்துள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு தான். ஓகேவா? ஒரு காடு அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து ஜோன் ஏ பி சியா 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஜோன் ஏ அப்படிங்கிறது 1 கிலோமீட்டருக்குள்ள. ஓகேவா? சோ 1 கிலோமீட்டர்ல இருந்து 3 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிறத வந்து ஜோன் பின்னு சொல்லுவாங்க. 3 கிலோமீட்டருக்கு மேல இருக்கிறது ஜோன் சி. ஓகேவா? சோ இந்த ஜோன் ஏல இருக்கக்கூடிய காட்டு பன்றிகளை ஒண்ணுமே பண்ணக்கூடாது. ஓகேவா? சோன் பில பார்த்தாங்க அப்படின்னா அதை புடிச்சு கொண்டு சோன் ஏல கொண்டு விடணும். இதான் வேலை. சோன் சில பார்த்தாங்க அப்படின்னா வந்து அது வந்து பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய காட்டு பன்றியா இருந்தா ட்ரெயின்ட, அதாவது பயிற்சி எடுத்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்கல்ல, அந்த இந்த வனத்துறையினுடைய அபிஷியல்ஸ் வந்து அதை சுட்டு கொள்ளலாம் அப்படிங்கிற வந்து ஒரு புதுசா ஒரு விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு காடுகள் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுடைய வனத்துறை அமைச்சர் யாருன்னு தெரியுமா? சோ வனத்துறை அமைச்சர் இப்ப சமீபத்துல கூட மாத்திட்டாங்க. யாரும் உங்க அதாவது ஃபேமஸான மினிஸ்டர் தான், பொன்முடி அவர்கள். ஓகேவா? யார் அப்படின்னா பொன்முடி தான் வந்து வனத்துறை அமைச்சர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்த போயிடலாமா மக்களே? சோ அடுத்தது அப்படியே வந்து பன்னியை பார்த்தோமா, அடுத்தது அப்படியே வந்து நேஷனல் நியூஸ் போயிடலாம், தேசிய செய்திகள் போயிடலாம். தேசிய செய்திகள்ல காலங்காத்தால கடல் பார்க்க அழகா இருக்குல்ல, நீட்டா கிளீனா இருக்குல்ல. சோ நீட்டா கிளீனா இருக்கக்கூடிய சில கடற்கரைகளுக்கு, அதாவது நீட்டா இருக்கணும், அப்புறம் கிளீனா இருக்கணும், அதே மாதிரி வந்து சில சுற்றுச்சூழல் சார்ந்த அந்த பாக்ஸ் எல்லாம் அது டிக் பண்ணிருக்கணும். சில சேஃப்டி மெஷர்ஸ், பாதுகாப்புக்கான சில விஷயங்கள்லாம் அங்க இருக்கணும். இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு அமைப்பு இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ளூ பிளாக் அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஓகேவா? அதாவது நீலக்கொடி அந்தஸ்து. ஓகேவா? நீலக்கொடி அந்தஸ்து அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து கொடுப்பாங்க. இது யாரு கொடுக்குறாங்க, இப்ப எந்த பீச்சுக்கு கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே நம்ம உள்ள கண்டென்ட்ல போய் பார்க்கலாம். ஓகேவா? அதாவது வேர் இஸ் த கப்பாட் அண்ட் சால் பீச் லொகேட்டட்? கப்பாட் மற்றும் சால் கடற்கரை எங்க அமைந்துள்ளது அப்படின்னா கேரளாவில் அமைந்துள்ளது. இந்த 2 பீச்சுக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா நீலக்கொடி சான்றிதழ், ப்ளூ பிளாக் சர்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இது யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு அமைப்பு இருக்காங்க மக்களே, ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்டல் எஜுகேஷன். ஓகேவா? ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்டல் எஜுகேஷன், FEE அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்டல் எஜுகேஷன். இது எங்க உள்ள அமைப்பு அப்படின்னா டென்மார்க்ல உள்ள அமைப்பு மக்களே. சோ அவங்க வந்து என்ன அப்படின்னா ஒரு 33 கிரைட்டீரியா வச்சிருக்காங்க, ஒரு 33 கண்டிஷன் வச்சிருக்காங்க. அந்த 33 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கு வந்து ப்ளூ பிளாக் அந்தஸ்து, நீலக்கொடி சான்றிதழ் அப்படிங்கறத கொடுப்பாங்க. ஓகேவா? சோ இப்போ வந்து கப்பாட் மற்றும் சால் பீச் கொடுத்துருக்காங்க. எங்க இருக்கு அப்படின்னா கேரளா. ஓகேவா? சோ நம்ம தமிழ்நாட்டுல கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா கோவளம் பீச்சுக்கு வந்து இந்த ப்ளூ பிளாக் சர்டிபிகேட் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? சோ இந்த கப்பாட் அப்படிங்கிறது வந்து கோழிக்கோடுல இருக்கக்கூடிய பீச். ஓகே, கோழிக்கோடுல இருக்கக்கூடிய பீச். இது வந்து கண்ணூர்ல இருக்கக்கூடிய பீச் தான் வந்து இந்த சால் அப்படிங்கிறது. அதே மாதிரி பீச்னு சொல்ல ஞாபகம் வருது. அதாவது யாராவது கேரளா போனீங்க அப்படின்னா இந்த ஆலப்பி போட் ஹவுஸ் எல்லாம் போனீங்க அப்படின்னா அந்த போட் ஹவுஸ்க்கு பக்கத்துலயே மராரி பீச்னு ஒண்ணு இருக்கும். ஓகேவா? மராரி. ஓகேவா? இந்த மராரி பீச்னு ஒண்ணு இருக்கும். சோ யாராவது போகல அப்படின்னா சும்மா போகும்போது போங்க, ஜென்ரல் நாலேஜுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மராரி பீச் அப்படிங்கிறது வந்து கேரளால இருக்கு அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இது வந்து நான் ஒரு 4 வருஷம் முன்னாடி போனது ஞாபகம் இருக்கு, டக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹிமாச்சல் பிரதேஷ்ல வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துச்சு மக்களே. அதாவது போடா டியோக்ரா அப்படிங்கிற ஃபெஸ்டிவல். போடா தியோக்ரா அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துச்சு, ஒரு திருவிழா. அப்ப போடா தியோக்ரா அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் எங்க நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நமக்கு எக்ஸாம்ல நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் 2 நாள் முன்னாடி தான் இவருக்கு ஹாப்பி பர்த்டே எல்லாம் நம்ம வந்து பாடினோம். ஸோ இப்போ என்ன மறுபடியும் செய்திகள்ல வந்திருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இவருடைய பெயர்ல ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. சுவாமி விவேகானந்தா யுவ சக்தி மிஷன். சுவாமி விவேகானந்தா யுவ சக்தி திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது அப்படின்னா மத்திய பிரதேசம் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? சோ என்னைக்கு அப்படின்னா ஜனவரி 12ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள்ல சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாள் தேசிய இளைஞர் தினமா கொண்டாடுறோம். சோ அதை முன்னிட்டு அவருடைய பெயர்ல ஒரு திட்டம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன திட்டம் அப்படின்னா இந்த திட்டத்துல ஒரு ஏம் வச்சிருக்காங்க. 2028க்குள்ள மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள், அதாவது இளைஞர்கள்ல 70% பேருக்கு எப்படியாவது வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துடணும். அதாவது 70% பேருக்கு வந்து எம்ப்ளாய்டு யூத் ஆக்கணும். ஓகேவா? வேலையுள்ள இளைஞர்கள் ஆக்கணும் 2028 அப்படிங்கிறது ஏம் வச்சிருக்காங்க. நமக்கெல்லாம் அவ்வளவு ஏம்லாம் கிடையாது. நம்ம 2025க்குள்ளே கவர்மெண்ட் ஆபீசர் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரே ஏமா இருக்கணும். ஓகேவா? சோ மத்திய பிரதேசம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அஸ்ஸாம்ல ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா இப்போ வந்து நியூயார்க் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு நாளிதழ் இருக்கு மக்களே. நியூயார்க் டைம்ஸ் அப்படிங்கிற நாளிதழ். அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த 2025ல கண்டிப்பா நீங்க ஒரு 52 இடத்துக்கு போகணும். 52 பிளேசஸ் டு கோ in 2025. 52 places to go in 2025 அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல 4வது இடத்துல நம்ம அஸ்ஸாம் இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அதனால அஸ்ஸாம் வந்து டூரிசத்துக்கு கொஞ்சம் நல்லா ஏரியா. நம்ம காசிரங்கா நேஷனல் பார்க் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும். சோ அஸ்ஸாம் அப்படிங்கறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகேவா? சோ அதே மாதிரி வந்து இந்த மத்திய பிரதேசல வந்து இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா உலகிலே அதாவது வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் உலகிலேயே மிகப்பெரிய 3D ரங்கோலி. இன்னைக்கு வந்து பொங்கல்னால நிறைய வீட்டுல கோலம் எல்லாம் போட்டிருப்பீங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 3D அதாவது மிகப்பெரிய 3D ரங்கோலி கோலம் வந்து எங்க வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்துல போபால்ல. ஓகேவா? சுவாமி விவேகானந்தருடைய அந்த உருவத்தை ரங்கோலியா வரைஞ்சிருக்காங்க. அதுதான் உலகிலேயே மிகப்பெரிய 3D ரங்கோலி அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3D ரங்கோலி கோலம். ஓகேவா? சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாம் மழை வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து எதை பார்த்து தெரிஞ்சுப்போம். முன்னாடி எல்லாம் சன் நியூஸ்ல வந்து ரமணன் சொல்லுவாரு. அப்புறம் ரமணன் மாறிட்டாரு. இப்ப பாலச்சந்திரனா? சோ பாலச்சந்திரன் பாலகிருஷ்ணனா? பாலச்சந்திரன் இருக்காரு. இப்போ வெதர்மேன் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஆனா வெதர்மேன் சொல்றதே இப்பெல்லாம் மாறிட்டு இருக்கு. மழையை எழுதி பண்ண முடியாது. நம்ம இந்தியால மழை வருமா வராதான்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு இந்திய அளவுல யார் அப்படின்னா இந்த இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது. சோ இந்த இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து அமைக்கப்பட்டு 150 வருடங்கள் ஆயிருக்கு மக்களே. 150 இயர்ஸ். ஸோ அதனால இந்த 150 இயர்ஸ்னால இது எப்போ உருவாச்சு இதை பத்தி ஏதாச்சும் கேள்விகள்லாம் நம்ம கேட்கலாம். அதுதான் நம்ம பார்க்க போறோம். வென் வாஸ் த இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்? இந்திய வானிலை ஆய்வு மையம் எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னா 1875 15 ஜனவரி 1875ல உருவாக்கப்பட்டது அமைப்பு மக்களே. இது அதாவது பிரிட்டிஷ்காரன் பீரியட்ல முதல்ல எங்க அப்படின்னா கல்கத்தால தான் இதனுடைய தலைமையகம் இருந்துச்சு. அப்புறம் இப்போ தலைமையகம் எங்க மாத்திட்டாங்க அப்படின்னா புதுடெல்லி. பொதுவா வந்து அதாவது பிரிட்டிஷ்காரன் டைம்ல பிரிட்டிஷ்காரன் உங்களுக்கு தெரியும் முதல்ல பிரிட்டிஷ்ல வந்து முதல்ல அவங்களுடைய கேபிட்டலா என்ன இருந்து கல்கத்தா தான் இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் இந்த 1911க்கு மேலதான் பாத்தீங்க அப்படின்னா நியூ டெல்லிக்கு வந்து இந்த கேபிட்டலே மாத்துனாங்க. சோ முதல்ல கேபிட்டல் கல்கத்தானால கல்கத்தால எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான சென்டர் இருக்கும். கல்கத்தா வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஹிஸ்டரி கொஞ்சம் டெப்தா படிச்சவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். என்ன அப்படின்னா நமக்கு நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த வெஸ்ட் பெங்கால் கல்கத்தா இந்த சைட்ல இருந்து வந்திருப்பாங்க. ஓகேவா? சோ 1875 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் இப்படி காட்டுறாரு. இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பக்கத்து மாநிலம் நமக்கு தண்ணி தரமாட்டேன் அப்படின்னு சொல்றவரு யாரு அப்படின்னா சீதாராம் ஐயா. ஓகேவா? சோ கர்நாடகாவுடைய முதல்வர் சீதாராம் ஐயா. சோ சீதாராம் ஐயா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கருடாட்சி அப்படிங்கிற போர்ட்டல் லான்ச் பண்ணிருக்காரு. கருடாட்சி இணையதளத்தை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது அப்படின்னா கர்நாடகா. சோ இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஆன்லைன் எஃப்ஐஆர் சிஸ்டம். ஓகேவா? ஆன்லைன் எஃப்ஐஆர் சிஸ்டம் தான் இந்த கருடாட்சி அப்படிங்கிற போர்ட்டல். இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட்ல அதாவது காடுகள் நடக்கக்கூடிய அந்த குற்றங்கள், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த வைல்ட் லைஃப் கிரைம்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது இந்த
அதாவது இந்த காட்டு விலங்குகளை இது பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி அதாவது வேட்டையாடுறதா இருக்கட்டும், போச்சிங் பண்றதா இருக்கு, இது எல்லாத்தையும் இது பண்றதுக்கான ஒரு ஆன்லைன் எஃப்ஐஆர்னா தெரியும்ல, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். ஸோ அந்த ஆன்லைன் எஃப்ஐஆர் சிஸ்டம் தான் இந்த கருடாக்ஷி அப்படிங்கிற போர்ட்டல். எங்க லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா கர்நாடகால. ஓகேவா? அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு விஷன் ஒன்னு லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவா? பொசுவா இருக்கு. ஸோ என்ன விஷன் அப்படின்னா ஸ்வர்ணாந்திரா விஷன் 2047 அப்படிங்கிற ஒரு விஷன், ஒரு தொலைநோக்கு கொள்கை. சோ ஸ்வர்ணாந்திரா விஷன் 2024 எந்த மாநிலத்தினுடைய கொள்கை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசம். ஸ்வர்ண ஆந்திரா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாமா மக்களே? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ஸ் போயிடலாம். இன்னைக்கு யாருக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போறோம் அப்படின்னா, அதாவது இந்தியாவுடைய கிரிக்கெட் இருக்குல்ல, இந்தியாவுடைய கிரிக்கெட்டை கண்ட்ரோல் பண்றது யார் அப்படின்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, பிசிசிஐ. பிசிசிஐ அப்படின்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா. ஓகேவா? இதான் பிசிசிஐ அப்படிங்கிறது. சோ இதோடைய செக்ரட்டரி, செயலாளரா முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா ஜெய்ஷா இருந்தார். அமித்ஷாவுடைய பையன் ஜெய்ஷா இருந்தார். இப்ப ஜெய்ஷா பாத்தீங்க அப்படின்னா ஐசிசி, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில், சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலுடைய தலைவர் ஆயிட்டாரு. சோ அதனால அந்த போஸ்டிங்ல இப்ப பிசிசிஐ செயலாளரா யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா தேவஜித் சைக்கியா அப்படிங்கிறவங்களை நியமிச்சிருக்காங்க. ஜெய்ஷா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஐசிசி உடைய சேர்மன். ஷம்மி சில்வா அப்படிங்கிறவர் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில், ஏசியன் கிரிக்கெட் கவுன்சிலுடைய சேர்மன். பிரப்தேஜ் சிங் அப்படிங்கிறவர் வந்து இந்த பிசிசிஐனுடைய ட்ரெஷரர். ஓகேவா? பொருளாளர். இந்த இந்த பிரப்தேஜ் சிங் அப்படிங்கிறவர் பிசிசிஐ உடைய பொருளாளர். பிசிசிஐனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா மும்பைல இருக்கு மக்களே. இது 1928 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. மும்பை 1928 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. சோ இவர் யாரு அப்படின்னா லைட்டா மிஸ்டர் பீன் மாதிரி இருக்காருல்ல, ஆனா மிஸ்டர் பீன் இல்ல மக்களே. இவர் ஒரு நாட்டினுடைய அதிபர். எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குரோஷியா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கு. அந்த குரோஷியாவுடைய நாட்டினுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து ஜோரன் மிலனோவிக் அப்படிங்கிறது. ஓகே, சோரன் மிலனோவிக் அப்படிங்கிறவரு. ஜோசப் அவுன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், லெபனன் நாட்டினுடைய அதிபர். அதே லெபனன். ஓகேவா? லெபனன் நாட்டினுடைய அதிபர். அதே மாதிரி வந்து நிக்கோலஸ் மதுரோ இப்ப பிளாஷ்பேக்ல கூட பார்த்துட்டு வந்தோம், வெனிசுலா நாட்டினுடைய அதிபர். இந்த ஜாவியர் மில்லே அப்படிங்கிறவர் வந்து அர்ஜென்டினா நாட்டினுடைய அதிபர். ஓகேவா? அர்ஜென்டினா நாட்டினுடைய அதிபர். ஓகேவா? டன். சோ அடுத்த கேள்வி போயிடலாம். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்ல இன்னைக்கு யார் எழுதிய புக்கை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா ஹவு இந்தியா ஸ்கேல்ட் மவுண்ட் G20. ஹவு இந்தியா ஸ்கேல் மவுண்ட் G20 அப்படின்னு இருக்கு. சோ இதை எழுதியது யார் அப்படின்னா அமிதாப் காந்த். நம்ம அமிதாப் மாமா தான் இதை எழுதியிருக்காரு மக்களே. சோ அமிதாப் மாமா என்ன யாரு அப்படிங்கறத உள்ள போய் பார்த்துடலாம். இந்த புக்கை எழுதியது யாருன்னு சொன்னேன், அமிதாப் காந்த். அமிதாப் காந்த் தான் இந்தியாவுடைய G20 ஷெர்பா. அதாவது ஒரு 1.5 வருஷம் முன்னாடி, கிட்டத்தட்ட 2022ல இருந்து 23 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்தியா தான் வந்து இந்த G20 அமைப்பினோட தலைவரா இருந்தாங்க ஒரு வருஷம். சோ அந்த டைம்ல இந்தியாவுடைய G20 உடைய ஹெட் ஆட்டு வந்து யாரை நியமனம் செஞ்சாங்க அப்படின்னா அமிதாப் காந்த். G20 அப்படிங்கிறது ஒரு அமைப்பு மக்களே. சோ 19 நாடுகளும் யூரோப்பியன் ஒன்றியமும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ அதுல ஆப்பிரிக்கன் ஒன்றியமும் சேர்ந்துருச்சு. ஓகேவா? சோ இந்த அமைப்புக்கு வந்து ஒரு வருஷம் இந்தியா ஹெட்டா இருந்தாங்க. அப்ப அந்த இந்தியாவுக்கு ஹெட்டா இருந்த G20 ஷெர்பா அப்படின்னு சொல்லுவாங்க அமிதாப் காந்த். அதனால அவர் அதை பத்தி புத்தகம் எழுதியிருக்காரு. ஓகேவா? சோ இவர் வந்து நம்ம நித்தி ஆயோகனுடைய முன்னாள் சிஇஓவா இருந்தவர். ஓகேவா? சோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லலாம். அதாவது இந்த ரோடு ஆக்சிடென்ட்ல வந்து இறந்தவங்களுக்கு வந்து இந்த கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் ஸ்கீம்னு சொல்லிட்டேன். ஓகேவா? அது கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ஸ்கீம். ஓகேவா? இந்த ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் அமைச்சகத்துல இருந்து கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ஸ்கீம். நான் கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் சொல்லியிருப்பேன், கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அதை மாத்திக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. சோ நெக்ஸ்ட் தினம் ஒரு திட்டத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் வந்து நடப்போம் நலம் பெறுவோம் அப்படிங்கிற திட்டம். சோ இந்த திட்டம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா நவம்பர் 4, 2023. ஓகேவா? சோ அதே மாதிரி லாஸ்டான ஒரு திட்டம் சொல்லி தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம் வந்து ஜனவரி 9, 2024. ஓகேவா? சோ அதுவும் ஒரு இது பண்ணிக்கோங்க. நான் 10ன்னு சொல்லிருப்பேன், 9. ஓகேவா? சோ ரெண்டு சின்ன சேஞ்சஸ். இந்த மாதிரி சேஞ்சஸ் வராம பாத்துக்கிறேன். ஓகேவா? சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். நவம்பர் 4, 2023 தான் வந்து இந்த நடப்போம் நலம் பெறுவோம் அப்படிங்கிற திட்டம். சோ இது என்ன திட்டம் பாத்தீங்கன்னா ஹெல்த் வாக் ஸ்கீம் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு அதாவது இப்போ வந்து நிறைய நோய்கள் வந்துட்டு இருக்கு. அதாவது பிபி, சுகரு சின்ன வயசுலயே வந்து
இந்த ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. அது எல்லாத்துக்கும் முக்கியமான இது என்ன அப்படின்னா ஒழுங்கான பிசிக்கல் எக்ஸசைஸ் இல்ல. நல்லா திங்குறோம். ஆனா அந்த திங்குறதுக்கு ஏத்தாப்புல நம்ம வந்து உடல் ஒரு எக்ஸசைஸ் பண்றது இல்ல, நடக்கிறது இல்ல, இந்த மாதிரிலாம் பண்றது இல்ல. சோ அதனால டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 8 கிலோமீட்டராவது நடக்கணும் அப்படின்னு சொல்றோம். 8 கிலோமீட்டர் அட்லீஸ்ட் ஹாஃப் அன் ஹவராவது நீங்க நடக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக ஸோ கவர்மெண்ட்ல இருந்து தனியா ஒரு சில ரோட் செலக்ட் பண்ணி அதுல இந்த வாக்கிங் போறதுக்கு தனியா லேன் மாதிரி அமைச்சு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஹெல்த் வாக் அப்படிங்கிறது. நடப்போம் நலம் பெறும் திட்டம். அதாவது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 10,000 ஸ்டெப்பாவது நடக்கணும். 8 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நவம்பர் 4 2023 ஹெல்த் வாக்கு 8 கிலோமீட்டர் 10,000 ஸ்டெப். இதை வச்சுதான் கேள்விகள் மாறும். இதை யார் இந்த திட்டத்தை இனாகிரேட் பண்ணி வச்சாங்க? எங்க வந்து இனாகிரேட் பண்ணி வச்சாங்க அப்படின்னா பெசன் நகர்ல. ஸோ பெசன் நகர் பீச் இருக்குல்ல, அங்கதான் வந்து இந்த திட்டத்தை ஆரம்பிச்சு வச்சாங்க. சென்னையில பெசன் நகர் பீச்ல. யாரு அப்படின்னா நம்மளுடைய துணை முதல்வரா இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், யுஎஸ் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த திட்டத்தை இனாகிரேட் பண்ணி வச்சாங்க. நவம்பர் 4 2023 நல்லா ஞாபகம் இருக்கு. நல்ல மழை நேரம். அந்த மலையோட பேயை வந்து இனாகிரேட் பண்ணி வச்சாங்க. அப்போ ஒரு டெப்டி சிஎம் இல்ல, அவர் விளையாட்டுத்துறை அமைச்சரா இருந்தார். ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன்ல நேத்து கேட்ட கேள்விக்கான சரியான விடை பாத்தீங்க அப்படின்னா குடியரசு, கருப்பு சட்டை, திராவிட நாடு, அண்ணா இந்த ரெண்டும் கரெக்ட். அப்ப இந்த ரெண்டும் மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. 3, 4 தப்பு. 3 and 4 வந்து தப்பு. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த கீழ்கண்டவைகளை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. காக்ரா போர், சவுத்சா போர், கான்வா போர், அதே மாதிரி முதலாம் பானிபட் போர். சோ இதுக்கான சரியான விடை என்ன அப்படிங்கறது, அதாவது வந்து நமக்கு வரிசையில நீங்க அப்படியே வரிசைப்படுத்துங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மக்களே. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே பாருங்க. ஓகேவா? இந்த கொசுத்துல வேற தாங்க முடியல. ஓகே டன். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் சொல்றேன், பொங்கல் ஆஃபர் 3 நாளைக்கு இருக்கு. 14, 15, 16 குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் 1599 குரூப் 1 and 2 ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச் 1999 1 இயர் சிஏ சப்ஸ்கிரிப்ஷன் 699 மக்களே. 2024 கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் 444. இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு நீங்க வாட்ஸ்அப்ல இதே நம்பர் வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. சோ 1 இயர் சிஏ சப்ஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 வரை இன்க்ளூட் ஆயிரும். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் இருக்கும் மக்களே. அதே மாதிரி மந்த்லியும் உங்களுக்கு கொடுத்துரும். வாரந்தோறும் வந்துடும், மந்த்லியும் வந்துடும். மெட்டீரியல் இப்படிதான் இருக்கும். கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட், கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், அதே மாதிரி இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸும் இதுல ஆட் பண்ணியிருப்போம். இதை தவிர நம்ம வீடியோ பிளஸ் இந்த மெட்டீரியல் மட்டும் பார்த்தாலே நீங்க போதும். இதுல இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்போம். இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். டெஸ்ட்டும் கொடுத்துருவோம் மக்களே. இந்த மாதிரி பிடிஎஃப்லயும் இருக்கும். நீ லிங்க்கும் நம்ம கொடுக்க போறோம் டெஸ்ட் கண்டக்ட் பண்றதுக்கு. ஸ்டேட்மெண்ட் வைஸ், மேட்ச் த ஃபாலோயிங், அதே மாதிரி வந்து உங்களுக்கு சூஸ் த கரெக்ட் சரியான இணையை தேர்ந்தெடுக்கின்றது. இதுவும் நமக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயும் இருக்கும். இதுக்கும் தனியா உங்களுக்கு ஆன்சர் கீ இந்த மாதிரி இருக்கும், எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே கொடுத்துருப்போம். இது வேணும்னா நார்மலா 750. ஸோ இன்னைக்கு ஆஃபர்ல 699. அதே மாதிரி நம்ம இந்த சக்சஸ் பேட்ச் குரூப் 4 50 டெஸ்ட் ஜனவரி 16 இருந்து ஆரம்பிக்கும் போது 1799 எப்போ ரேட்டு. இன்னைக்கு 3 நாளைக்கு வந்து 1599. இதே நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு நீங்க அல்லது போன் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பலாம். ஓகேவா? சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்கு மக்களே. ஸோ இந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி குவிஸ் போடுவோம், டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டிங், தினமணி, அப்புறம் வந்து தி ஹிந்து நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம். இன்ஸ்டன்ட் நியூஸ், நோட்டிபிகேஷன் அப்டேட் எல்லாமே டப்புன்னு போடுவோம். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. இந்த சுய உதவி குழுக்களாக தொடங்கப்பட்ட செயலி மின்மதி 2.0. இந்த ஒயில் போர் காட்டு பண்டிகையில கொல்லான்னு சொல்றது தமிழ்நாட்டுல. இந்த சால் மற்றும் கப்பாட் பீச் வந்து கேரளால இருக்கு மக்களே. சுவாமி விவேகானந்த யுவசக்தி திட்டம் வந்து நமக்கு மத்திய பிரதேசம். மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் IMD வந்து 1875 உருவாக்கப்பட்ட. கருடக்ஷி போர்ட்டல் வந்து கர்நாடகா. அடுத்த பிசிசியோட செக்ரட்டரி தேவஜித் சைக்கியா. குரோஷியாவுடைய அதிபர் வந்து ஜோரன் மிலனோவிக். இந்த G20 பத்திய புத்தகம் எழுதியது யார் அப்படின்னா அமிதாப் காந்த். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளை காலைல 5 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.